ஒரு பெண் படிச்சு பெரிய பதவிக்கு வரும்போது தானா மரியாதை வருது இல்ல. அதான் இன்னைக்கு பெண் கல்வியின் அவசியம் பத்தியும் கல்வியில் சிறந்த பெண்களை பற்றியும் பாட போறோம். படிக்க வேண்டும் பெண்ணே அப்பதான் முழுவதும் போட்டு கண்ணே கண்ணே கண்ணே. படிக்க வேண்டும் பெண்ணே அப்பதான் பால் முழுவதும் போற்றிடும் கண்ணே கண்ணே கண்ணே. வாய் சிந்திக்க துணையாகும் கல்வி. ஆமாம் கல்வி. அந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி. ஆமாம் கல்வி. படிக்க வேண்டும் பெண்ணே அப்பதான் பால் முழுவதும் போற்றிடும் கண்ணே கண்ணே கண்ணே. அந்த காலத்துல பெண்கள் படிக்க வச்சாங்க, அப்பதான் நாடு நல்லா இல்லையா? இதுனா உனக்கு விவரமே பத்தாது, சொல்றேன் கேளு. கற்காலம் முதலிலே கனி இருந்த தமிழின் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம். எக்காலம் அது எக்காலம். பாட்டும் தொகையும் உருவான காலம். மூட்டும் தமிழுணர்வு உயர்ந்திருந்த காலம். சங்ககாலம் அது சங்ககாலம். குயத்தியும் வெறிபாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் சேர்ந்திருந்த காலம், புகழ் காலம். ஓஹோ, சங்க காலத்துல பெண்பார் புலவர் பலர் இருந்தாங்கன்னு சொல்றீங்க. சரி, இன்னும் மேலே சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கணும், நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கட்டும். பெண்பார் புலவர்கள் வந்தாங்க. ஆமா வந்தாங்க. பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க. ஆமாம் தந்தாங்க. போனாங்க, துயரை தந்தாங்க. ஓதும் தமிழிலே உயர்வை பெற்றாங்க. ஆமா உயர்வை பெற்றாங்க. படிச்ச பெண்களுக்கு கிடைச்ச பெருமை என்னன்னு சொல்லுங்க. சமணமும் புத்தமமும் வளர்ந்த காலத்துல மாதவியின் மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க. இன்னும் வேற யாரெல்லாம் பெண்கள் மட்டத்துக்காக பாடுபட்டாங்க? பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்துல காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் முதலிய பெண்கள் தம் இறைவனுக்கு பாமாலை சுட்டினாங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். திரும்பவும் எடுக்கறையும் இவ்வளவு பெண்கள் படிச்சிருந்த நம்ம நாட்டுல ஏன் சில நூற்றாண்டுகளா பெண்ணடிமை தர வந்துச்சு? செல்வி, நல்ல கேள்வி கேட்ட, சொல்றேன் கேளு. ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பிலே சமம் என்று நினைச்சாங்க. முன்னோர்கள் சரியாக வாழ்ந்தாங்க. ஆமாம் வந்தாங்க. இடையில் கூடி புகுந்த மூட பழக்கங்களால் பெண்களை தாக்கினாங்க. ஆமாம் தாய்த்தினாங்க. சமத்துவத்தை அடியோடு வீழ்த்தினாங்க. ஆமாம் வீழ்த்தினாங்க. அது சரி, பெண்கள்லாம் படிச்சு நாட்டே ஆளுறாங்களே, அந்த நிலை எப்படி வந்தது? அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறு. அந்த நிலையை அவங்க பட்டப்பாடு சொல்ல முடியாது. அதை தான் கேட்கிறேன், விரிவாக சொல்லுங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஆணவமாய் கேட்டவர்கள் மத்தியிலே. ஆமாம் மதியிலே. ஆமாம் மதியிலே. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஆணவம் கேட்டவர்கள் மத்தியிலே. ஆமா மதியிலே. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராய் சாதனை படிச்சாங்க முத்துலட்சுமி. ஆமா முத்துலட்சுமி. அட என்ன உண்மையான செய்தி, அவங்க வேற என்ன சொன்னாங்க? பொது சேவைக்கு வந்தாங்க. புதுமையை படைச்சாங்க. சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாயினாங்க. மகளிருக்கு எதிரான கொடுமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க. என்ன இருந்தாலும் படிச்சவன் தானே. அவங்கள போலவே மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் நல்லா படிச்சவங்க. சமூக சேவைக்கு இருந்தாங்க. பெண் போராட்டத்துக்காக பாடுபட்டாங்க. இன்னும் வேற யாரெல்லாம் பெண்கள் மட்டத்துக்காக பாடுபட்டாங்க? சொல்றேன் கேளு. முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்கி எழுந்தவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து வைத்தவர் யாரு? நம்ம பாரதியாரு. மண்ணடிமை திருமலை பெண்ணடிமை திரும்பவும் இடிமுழங்க செய்தவர் யாரு? நம்ம பாரதிதாசனாரு. பாடுவோமா? ஓ பாடிடுவோமே. வாழியவே பெண்மை வாழியவே, வளமா